தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு 5 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்புகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட நிலையில் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலான நிலையில் தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்கள் 5 நாட்களில் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என்றார். Nominations can be filed between 11 a.m. and 3 p.m. from Monday, that is 30th 3, till the last date for receipt of nominations 6th Aniki, except 31st 3, which is a holiday, 3rd 4, which is again a holiday, and 5th 4, which is a Sunday. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த ஒரே நாளில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,26 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறினார். எங்கிருந்து பணம் வித்ட்ரா பண்ணிருக்கோம் அது அந்த டீடைல்ஸ் இருக்கணும். பொது மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க சொல்லிருக்கோம். அதைத் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். ஆம் ஆத்மி, பாஜக, திமுக, அதிமுக உள்ளிட்ட 12 கட்சிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டன. இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது மறைந்த தலைவர்களின் சிலைகளை மூடக்கூடாது என திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின. ஈரோடு இருப்பவருடைய சிலையை மட்டும்தான் மூட வேண்டும், மறைந்த தலைவருடைய சிலைகளை மூட வேண்டியதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் எந்த மறைந்த தலைவருடைய சிலையும் மூடப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். கோர்ட்ல ஒரு ஆர்டர் இருக்கு, மறைந்த தலைவர்களுடைய திருவுருவச் சிலைகள் அதை மூடக்கூடாது. அது சில இடங்களில் குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதே போல் அம்மாவுடைய திருவுருவச் சிலை, மற்ற சில தலைவருடைய அந்த திருவுருவச் சிலை மூடப்பட்டது கூட நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அது உணர்ந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. செலவின கணக்கிலிருந்து வேட்பாளருக்கு என்று குறிப்பிட்ட செலவுகள் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதுவும் வேட்பாளராக தன்னை பதிவு செய்து கொள்ளும் நாளிலிருந்து தான் கணக்கெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். ஒரு கொடி தான் வச்சிருக்கணும் ஒரு தேர்தல் அலுவலகத்தில். அதுவும் பல்வேறு அலையன்ஸில் இருக்கிற கட்சினா பல்வேறு கொடியும் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி நட்சத்திர பேச்சாளர் 40 பேர் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு கார் பாஸ் கொடுக்கும்போது வெஹிக்கிள் நம்பர்லாம் இல்லாமல் போட்டு கொடுக்குன்னு சொன்னோம்.